சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேம் வந்து பார்க்க போறோம். அண்ட் ஒரு சில பொசிஷன்ஸ்ல வந்து நம்ம லாஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அங்க கூட நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அல்லது பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன்ஸ்லாம் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த கேம் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேம் நம்ம பார்க்க போற கேம் ரவுண்ட் 2ல ஃபிடே கேண்டிடேட்ஸ் விமென் செக்ஷன்ல ரவுண்ட் 2ல திவ்யாவுக்கும், வைஷாலிக்கும் நடந்த கேம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேம்ல வந்து திவ்யா வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க. வைஷாலி வந்து பிளாக் பீஸஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த கேம பார்க்கலாம். வாங்க. இந்த கேம்ல திவ்யா வந்து கேம் வந்து C4 வந்து ஓப்பன் பண்றாங்க. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்க டிரான்ஸ்பொசிஷன் ஆயிட்டு, ஒரு குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் வேரியேஷன் வந்து பார்க்குறோம். அடுத்து H6. H6 வந்து ரொம்ப காமனான மூவ் கிடையாது. ஏன்னா ஜென்ரலா பீசஸ் டெவலப் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆர் ஈவன் C6 கூட நம்ம விளையாடலாம். பட் H6 வந்து ரொம்ப ஏர்லியான ஒரு ஒரு வெயிட்டிங் மூவ். பிஷப் G5 வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஆ இந்த H6 இன்சர்ட் பண்ணாம இருந்தா, இது வந்து நம்ம டெஃபினட்டா எக்ஸ்சேஞ்சுன்னே சொல்லலாம். எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் ஆஃப் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் சொல்லலாம். பிஷப் டூ F4, பான் டூ C6 அண்ட் தென் பான் டூ E3. இந்த இடத்துல பிஷப் யூசுவலா வந்து D3 போயிட்டு இந்த பிஷப் இங்க வர விடாம தடுக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல டேக் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டெவலப் பண்றாங்க. நம்மளும் பிஷப் இப்படி டெவலப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை. ஸோ குயின் B3. ஸோ உங்களுடைய B7 வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா இருக்கு. அண்ட் இந்த பொசிஷன்ல இங்கேயும் உங்களுக்கு டபுள் அட்டாக் வருது. எக்ஸாம்பிள் நீங்க நைட் F6 விளையாண்டீங்கன்னா, தென் நெக்ஸ்ட் ஐ திங்க் நம்ம குயின் டேக்ஸ் B7 சிம்பிளா வந்து விளையாடலாம். அல்லது ஈவன் E4 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவா இருக்கலாம். ஏன்னா பிஷப் C4 ஐடியா. ஸோ இந்த மாரி இருக்கு. அதனால தான் வந்து ஒயிட் இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்டபுளான டெவலப்பிங் ஐடியா வந்து பிளாக்குக்கு இருக்காது. ஸோ அதனால எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்றாங்க. ஸோ சென்டர வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் E3 அண்ட் தென் பிஷப் D6. அகெயின் பிஷப் இங்க விளையாடலாமா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டா விளையாடலாம். பட் இங்க அவங்க வந்து கிங் சைட் பீஸ டெவலப் பண்றதுக்கு இது பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் டு D3. ஸோ நைட் டு E7. ஸோ இங்க பிஷப் டு D3 உடனே இந்த நைட் மூவ் ஆர் த பிஷப் கமிங் டு F5 வந்து ஸ்டாப் பண்ணுது. வென் பிஷப் டு D3, நைட் டு E7 இப்போ அந்த மூவ் விளையாடுறதுக்கு தயார்படுத்துறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு குயின் C2 பேட்டரி ஃபார்ம் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வைஷாலி வந்து கேசல் பண்ணிடுறாங்க. கேசல் பண்ணினதுக்கப்புறம் நைட் F3 அண்ட் இங்க நைட் G E2 விளையாடலாமா? இதனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா, டெஃபினட்டா விளையாடலாம். பட் இது வந்து நியூ கேம் இந்த பொசிஷன் சொல்லலாம். ஆ அல்லது நைட் F3. நைட் F3 அப்போ சில பேருக்கு இப்போ ஓகேங்க பிஷப் F5 ஆடணுமே பிஷப் G4 ஆடினீங்கன்னா இன்னும் உங்க நிலைமை மோசமாயிடும். ஏன்னா நைட் E5. நைட் E5க்கு நீங்க பின்னாடி தான் கொண்டு போகணும் பிஷப்ப. லைக் E6க்கு நீங்க பிஷப் H5 வச்சீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒயிட் வந்து கன்சிடர்ட் பெட்டர். ஏன்னா பிஷப் G6 தான் போயாகணும். தென் அதுக்கப்புறம் பான் டு F4, F5 இஸ் த்ரெட்னிங். அண்ட் தென் குயின் சைட் கேசல் பண்ணிட்டு H4, G5ன்னு சொல்லி நம்ம பொசிஷனை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இன்னும் கிங்கை வந்து கமிட் பண்ணலை ஒயிட். ஸோ அதனால தான் அவங்க வந்து நைட் D7 டெவலப் பண்ணுறாங்க. ஓகே பிஷப் நம்ம வந்து லேட்டராக ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நைட் F6 வந்தாச்சு. பின் அதுக்கப்புறம் H3 நைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வர விடாமல் தடுக்கிறாங்க. அடுத்து G6. ஸோ இந்த G6 மூவ் ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப்போட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மூவ். ஸோ இப்போது தேவையான அளவுக்கு அந்த பீஸ் சப்போர்ட் வந்தாச்சு. ஸோ இவங்க ஓகே இனிமேல் அந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேறு பிளான் படி போகிறாங்க. ஸோ குயின் சைடில் மெஜாரிட்டி இருக்குது பிளாக்குக்கு. இவர்கிட்ட ஆர் திவ்யா கிட்ட வந்து மைனாரிட்டி தான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க மைனாரிட்டி அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு B4 ப்ரிப்பேர் பண்ணுறாங்க டைரெக்டாக. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு A5. நைட் A4, நைட் B6, நைட் C6, C5லாம் ஐடியா. ஸோ ஓகே அதை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவங்க டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ நைட் வந்து அழகாக C5 ஸ்கொயரில் போய் உட்காந்து B7 அட்டாக் பண்ணுது. அதனால் குயினை C7ல் ரீட்ரீட் பண்ணி அதை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பின் அதுக்கப்புறம் ரூக் FC1. ஃப்யூச்சரில் இந்த பான் மூவ் ஆச்சு அப்படின்னா சி பான் வந்து ஒரு பேக்வேர்ட் பானாக மாறும். அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பேட்டரி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நைட்டை மூவ் பண்ணி திரும்ப நைட்டையே சேலஞ்ச் பண்ணுறாங்க. பின் அதுக்கப்புறம் நைட் A4 வந்துடுது. இப்போது இந்த நைட்டை மட்டும் கவனிங்க. எத்தனை தடவை இந்த நைட் மூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் அது ஒரு ஐடியலான ஒரு பொசிஷனில் போய் உட்காரும். இந்த ஐடியா வந்து இந்த கேமில் தான் வந்து ஆக்சுவலாக நானுமே கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் குயின்ஸ் பான் ஓப்பனிங் வந்து அதிகமாக விளையாடினது கிடையாது. பட் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்னென்னா இந்த நைட் வந்து A4 வந்துட்டு பின் அதுக்கப்புறம் நைட் C3 வந்துட்டு ஸோ நைட் E2, நைட் F4, நைட் D3. யூசுவலாக குயின் சைடில் இருக்க நைட்டோ கிங் சைடில் இருக்க நைட்டோ நீங்கள் D3 ஸ்கொயரில் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நைட் டு A4. ஸோ D3க்கு வரப்போகுது. எதுக்காக D3 வரணும் அப்படின்னா, இந்த சென்டரை வந்து இன்னும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த பானை வந்து ஒரு பிளாக்கேட் கிரியேட் பண்ணுறதுக்கு.
தேவைப்பட்ட திரும்ப நைட்டு C5லயோ, E5லயோ வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு நைட்டு, இங்கே ஒரு நைட் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு நைட்டை டெஃபினட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா E5லயும் வைக்க முடியும். ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்கள். ரூக் F8, நைட் C3, D6, நைட் E2, குயின் F6, நைட் F4. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரேட் ஆனதுக்கப்புறம் நைட் வந்து D3ல லேண்ட் ஆகுது. இப்போது 2 நைட்டும் E5 ஸ்கொயரை கவர் பண்ணுறதுனால எனி டைம் தேவைப்படும் போது நம்ம ஏதாவது ஒரு நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த C5 பிரேக்கு அல்லது B6 வர முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது. ஸோ நைட்டை வந்து F5 மூவ் பண்ணுறாங்க. இந்த நைட் இங்கேவே இருந்தால் B6, C5 வரலாம், பட் அங்கே இருக்கிறதுனால எந்த ப்ரோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பான் டு B4. ஸோ இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும் பொசிஷன், அல்லது நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பான் டு B4 அட்வான்ஸ் பண்ணுறாங்க. பின் அதுக்கப்புறம் நைட் டு D6. நைட் D6க்கு A4, ஏன்னா இப்போ B5 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் ஓகே, நீங்கள் B5 ஆடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குயின் E7 போகிறாங்க வைஷாலி. இங்கே நைட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, இவங்க எப்படி திவ்யா வந்து D3ல வச்சுருக்காங்களோ அதே போல் நைட் அவங்க ரீமனரிங் பண்ணி D6 கொண்டு வந்துட்டாங்க. திரும்ப அதே போல் ஒரு ஐடியா. ஸோ ரூக் டு B4. இப்போ என்னென்னா இந்த இடத்துல பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு செமி ஓப்பன் ஃபைல் A ஃபைல் கிடச்சிருக்கு, நமக்கு B ஃபைல் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க இந்த பானுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க, நம்ம இந்த பானுக்கு ப்ரெஷர் பண்ணுவோம். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரிங்காகவும் டல்லாகவும் போகிற மாதிரி சில பேருக்கு தோணும். பட் இனிமேல் தான் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது, என்னன்றது பார்ப்போம். ஸோ ரூக் E8க்கு அப்புறம் ரூக் CB1. ஸோ டபுள் பண்ணிட்டாங்க B ஃபைலில். ஸோ அவங்க 8th ரேங்க்லேருந்து 7th ரேங்க் மூவ் பண்ணி திரும்ப அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குயின் டு B3. ஸோ ட்ரிபிள் அட்டாக் வந்து இப்போது B7ல் இருக்குது. பட் நைட்டு அங்கே இருந்து டிஃபெண்ட் பண்ணுற அந்த அந்த நைட் அங்கே இருக்க வரைக்கும் நம்ம அந்த பொசிஷனை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது அது வந்து கிளியராக இருக்குது. ஸோ குயின் டு D8, பின் அதுக்கப்புறம் நைட் E5. இங்கே இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா நைட் E5க்கு ஒரு கிங் G7 வந்து விளையாடுறாங்க வைஷாலி. என்னென்னா இப்போ உங்கள் கேப்சர் பண்ணுறதுனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல நைட்டால் வெட்டுறதுக்கு பதில் அவங்க வந்து ஆக்சுவலாக பானால் தான் வெட்டணும். அண்ட் பானால் வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் நைட்டை மட்டும் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் பிளாக் இஸ் லூசிங் த கேம். பிகாஸ் ரூக் டேக்ஸ் B7 நம்ம வந்து கிராஷ் த்ரூ பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இங்கே வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் B8 இருக்குது. ஸோ அதை வெட்டுறதுக்கு நேரமே கிடையாது. ஸோ ரூக் இன்ட்டு B7 தான் அடிக்கணும். அண்ட் தென் குயின் டேக்ஸ் B7. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் இங்கே வெட்டினீங்க அப்படின்னா திரும்ப நைட் C5. ஸோ இந்த பான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. ஸோ குயினை கூட ட்ரேட் பண்ணலாம். நல்ல ஒரு பொசிஷன் ஆக்சுவலாக. சப்போஸ் நம்ம இங்கே வெட்டுறோம் அப்படின்னு நம்ம வெட்டினோம் அப்படின்னா தென் இங்கே வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அதை பண்ண முடியாது. ஸோ நைட் C5க்கு அவங்க ரூக்கை வந்து மூவ் பண்ணி ஆகணும். லெட்ஸ் சே ரூக் A2 அண்ட் தென் E6. அந்த பானை வெட்டுறதுக்கான டைம் கிடைக்கல. பட் நவ் பிளாக் இஸ் லூசிங் த கேம். ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் இருக்குது. அதனால் அவங்க வெட்டும்போது இந்த இடத்துல ஒரு டாக்டிஸ் இருக்குது. அதை பார்த்தா மட்டுமே பிளாக்னால் ஈக்குவலைஸ் பண்ண முடியும். பான் டு C5, நைட் இன்ட்டு C5 அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈக்குவலைசிங்கான லைனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூக் இன்ட்டு B7க்கு அப்புறம் ஒரு பான் அப்பு. பட் இது வந்து ஹோல்டபிள் தான். ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து வெட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் கிங்கை வந்து மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் குயின் D1. இங்கே சில மூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டைம் கெயின் பண்ணுறதுக்காக ரிப்பீட்டேஷன் பண்ணுறாங்க. பட் ஆனால் தேர்ட் மூவில் அவங்க ரிப்பீட் பண்ணுறதுக்கு போல் நைட்டை ட்ரேட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு நைட்டை C5ல லேண்ட் பண்ணுறாங்க. எக்ஸலண்ட்டான பொசிஷன் இப்போது ஒயிட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு மல்டிபர்பஸ் நைட்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கேயும் காட் பண்ணுது, இங்கேயும் அட்டாக் பண்ணுது. நைட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ குயின் C8 போனதுக்கப்புறம் குயின் F3 போகிறாங்க. ஸோ டார்க் ஸ்கொயர்ஸில் நம்ம அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி குயினை F3, G3 அல்லது F4 அந்த மாதிரி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க நைட் E4 போட்டு கேமையே பிளண்டர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பிளாக் இஸ் லாஸ்ட் நவ். ஸோ ஏன் லாஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பட் இங்கே சரியான மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா B5 விளையாடலாம். ஏன்னா ஒயிட்டோட பிளான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த B பானை வச்சு தான் பிளானை போட்டுருக்குறாங்க. சப்போஸ் அந்த B பான் இல்லை, நம்ம லிக்விடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையே இருக்காது இல்லையா. அஃப்கோர்ஸ் நமக்கு C பானை வந்து திரும்ப வீக்னஸ்ஸு. பட் அதை டார்கெட் பண்ணுறதுக்கு நிறையா நேரம் இருக்குது. அதுக்குள்ளே பிளாக்கும் தன்னோட பீசஸை ரீரோட் பண்ணி திரும்பவும் அவங்களால C5 பிரேக் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்பாங்க. நான் கேமில் வந்து நைட் E4 ஆடினதுனால இது வந்து மிகப்பெரிய பிளண்டர். இங்கே என்னென்னா ரூக் டேக்ஸ் B7க்கு அப்புறம் இங்கே மேட் வந்து இருக்குது. பட் அவங்க நைட் G5 கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூவ் தான் பிரச்சனை. ஸோ ரூக் இன்ட்டு B7, ரூக் டேக்ஸ் B7, அடுத்து ரூக் டேக்ஸ் B7, ஒரு பான் டவுனு. இப்போது த்ரெட்னிங் மேட்டின் 2 மூவ்ஸ். அதனால் நைட் G5 வந்து ஃபோர்ஸ்டு மூவ். அண்ட் இங்கே ஆனால் அவங்க வின்னிங் கண்டினியூஷன் வந்து பார்க்க முடியல. பயங்கரமான டைம் ப்ரெஷர், 54 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா குயினை வந்து G3ல வச்சிடுறாங்க. இதே குயினை G4ல வச்சுருந்தா இது வந்து வின்னிங் மூவ். எதனால் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் குயின் ட்ரேடை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குயினை வெட்டுறீங்கன்னு வச்சுப்போம்.
தென் ஹெச் இன்ட்டு G4 அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா பான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹோல்டபிள். அதாவது ஹோல்டபிள்னா அந்த பான் வந்து அவங்களால ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஸோ ஒயிட் இஸ் வின்னிங். எக்ஸாம்பிள் நைட் E4 நைட் ட்ரேட் பண்ணலாம். பட் வின்னிங் ரூக் எண்ட் கேம் தான் அது. அண்ட் தென் நம்ம வந்து கிங்கை இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து கிங்கை யூஸ் பண்ணி இந்த பானை கார்ட் பண்ணிட்டு ரூக்கை ஃப்ரீ பண்ணி விடலாம். பட் அவங்க ரூக்கை ஃப்ரீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிங்கை இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, அப்போது இந்த இடத்துல அவங்க என்ன எதனால் இது வந்து தப்பு அப்படின்னா குயின் G3. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டாக்டஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ கேன் யூ ஸ்பாட் இட்? நிறைய பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. இங்கே ரூக் வந்து நைட்டோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ரிமூவிங் த கார்ட். ஸோ ரூக் இன்ட்டு C5. ஸோ ரூக் இன்ட்டு C5க்கு அப்புறம் இட் லுக்ஸ் லைக் பிளாக் இஸ் என்ன சொல்கிறது வின்னிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பீஸ் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் இங்கே வெட்டினீங்கன்னா ஆப்வியஸ்லி ரூக் குயின் டேக்ஸ் B7 இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். பட் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் வந்து இங்கே கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த டைம் ப்ரெஷர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஷாலி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, இந்த இடத்துல அவங்க வின்னிங் மூவ் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் குயின் E5 செக் விளையாடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு கிங் மூவ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து அந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் பார்த்தாகணும். அதனால தான் வந்து ஒயிட் டு பிளேலேருந்தே உங்களை நான் வந்து கேட்குறேன். இப்போ நீங்கள் கிங் F8 போனீங்க அப்படின்னா கிங் F8 போனீங்கன்னா மேட். ஓகே, ஸோ கிங் G8 போனீங்கன்னா ரூக் B8. ஸோ குயின் இஸ் கான். ஸோ அப்போ ஒரே மூவ் தான் இருக்குது, கிங் H7. கிங் H7 போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூக் B8. ஓகே, நவ் ஐ எம் த்ரெட்னிங் யுவர் குயின். அண்ட் நீங்கள் குயினை மூவ் பண்ணிங்கன்னா உங்களை செக்மேட் பண்ண போகிறேன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ நவ் பிளாக் டு ப்ளே. ஸோ வெரி ஸ்டன்னிங் காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வைஷாலி பிளேட் அ பிரில்லியன்ட் சீக்வன்ஸிங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ரூக் C1 செக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூக் அட்டாக்ல இருக்குது. ஸோ ரூக்கை மூவ் பண்ணணும். ரூக் C1 செக் போடுறாங்க. கிங் H2 ஃபோர்ஸ்டு மூவ். அண்ட் தென் ஷீ பிளேட் அ பிரில்லியன்ட் குயின் சாக்ரிஃபைஸ். குயின் டேக்ஸ் H3. வேறு வழியே கிடையாது, வெட்டி ஆகணும். ஏன்னா நைட்டோட சப்போர்ட்டில் சாக் பண்ணுறதுனால. ஸோ பானால் வெட்டி ஆகணும். வெட்டினதுக்கப்புறம் இங்கே F3 வந்து வேகண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் நைட் F3 செக். ஸோ நைட் F3 செக்கு போட்டு அங்கே ஆக்சுவலாக அந்த பானை எக்ஸ்ட்ரா பானையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நைட் டேக்ஸ் E5, T டேக்ஸ் E5, அண்ட் தென் ரூக் A1, ரூக் A8. அண்ட் தென் இந்த பொசிஷனில் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கு அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இதை ட்ராக் அக்ரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். C5 அண்ட் தென் அவங்க அந்த பானை டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பானை வெட்டுவீங்க, அவங்க அந்த பானை வெட்டுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஈக்குவலாக தான் முடியும். அதனால் அவங்க ரெண்டு பேரும் இதை வந்து ட்ரான்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் விஷயம். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 11ஓட அப்டேட்டை வந்து பார்த்துட்டு நம்ம குயிக்காக வந்து இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ ரவுண்ட் 11 முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் வந்து கரண்ட் அப்டேட்டு. ஸோ அவாக்கிர் சிந்தாரா வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கிறாரு 8.5ஓட. அனீஷ்கிரி 6.5. ஏன்னா அந்த ரவுண்டு எல்லாமே வந்து ட்ரா ஆகிடுச்சு. ஃபேபி, அனீஷ், ஹிக்காரு, பிரக் எல்லா கேமுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆகிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால ஸ்டாண்டிங்ஸில் பெரிய சேஞ்ச் எதுவுமே கிடையாது. ஸோ 8.5, 6.5, 5.5. ஸோ 3 பேரும் தான் இருக்காங்க. அது கீழே வந்து 5ல் வந்து ஹிக்காரு, வேயி, மதாயஸ், ப்ளூபம், அடுத்து பிரக் 4.5 அண்ட் தென் அண்ட் ரெசிபெங்கோ வந்து 4. இப்போது உமன்ஸ் கேண்டிடேட்ஸோட நம்ம ஸ்டாண்டிங்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ உமன்ஸ் கேண்டிடேட்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா வைஷாலி அகெயின் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரா கோச்செங்காவை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு பிளண்டர் ரூக் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு. அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். ஸோ அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். பட் இந்த குயின் சாக்ரிஃபைஸ் கேம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தால் அந்த கேமை கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஜூ ஹைனர் வந்து பார்த்திங்கன்னா 6 அண்ட் ஆனா முசிச்சுக்கு வந்து 6. ஸோ இப்போ என்னென்னா ஃபீல்டுக்கும் இவங்களுக்கு முன்னாடி 0.5 இருந்தது. இப்போ வந்து 1 பாயிண்ட் லீடில் போயிட்டுருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ரவுண்ட் தான் பெண்டிங் இருக்குது. இஃப் ஷி குட் லீடு அப்படின்னா இந்த லீடை வந்து பிடிச்சி அப்படியே கொண்டு போனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி கேண்டிடேட்ஸில் வந்து வின் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னமும் நமக்கு டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபீல்டு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கிராண்ட் மாஸ்டர்ஸ் தான் ஆடிட்டுருக்காங்க. யாரும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைன்ற மாதிரி தான் பயங்கரமான ஒரு ஃபீல்டு இது. ஸோ அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆஸ் யூஷுவல் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.